ஓம் நமச்சிவாயம் பரமாத்மாவே. ஓ நமோ நாராயண. ஓ சரவண பவா. இன்றைய காலைப்பொழுதில் 8/2/2024 சனிக்கிழமை இந்த இணைய வேளையிலே திருவிளையாடல் புராணத்தை பற்றி நாம் ஒரு கதையை நாம் அறிகிறோம். திருவிளையாடல் புராணம் இதனால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சி, நன்மை வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. இன்றைய தினத்தில் விறகு விற்ற படலம் மண் சுமந்து இருக்கின்றார்கள். விறகு விற்று இருக்கின்றார். பாண்டியன் காலத்தில் ஏமநாதனை தோற்கடித்தார். இப்படி ஈசனுடைய திருவிளையாடல்களை இப்பொழுது நாம் ஒன்றை பார்க்கலாம். விறகு விற்ற வரவண பாண்டியன் காலத்திலே மதுரைகளே, வரவிட பாண்டியன் காலத்திலே ஏமநாதன் என்ற வடநாட்டு ஒரு பாடகன் பல சிறப்புகளோடு மதுரையிலே வந்து தங்கியிருக்கின்றான். பாடலிலே எல்லா பாடல்களிலும் வன்மையானவன். அவனுக்கு நிகர் அவன்தான். அந்த அளவுக்கு அவன் பாடுவான். அவனை தோற்கடிக்கவே முடியாது. பாண்டியனும் அவனுடைய பல வகையான வசதிகளை செய்து கொடுத்தான். மதுரை ஆண்ட பாண்டியன். ஆனால் மகிழ்ந்து செருக்கூட்டை ஏமனாது தன்னோடு இசைபாட வல்லவர். உங்களுடைய ஆட்சியிலே யாராவது இருக்கின்றார்களா? இல்லை என்றால் இருமாப்புடன் அவன் சொல்லியிருக்கின்றான். அதனை அறிந்த பாண்டியன், நாங்களும் பாண்டிய நாட்டினுடைய இசை பாடகர்கள் வந்து இழைத்தவர்கள், நானும் உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன், போட்டியை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான். யாரு? அந்த அரசர் வரவண பாண்டியன். அதற்கு அரசு சபையிலே பாடக்கூடிய பானபத்திரரை என்ற ஒரு அவரை அழைத்து தன் அரண்மனைக்கு பாடகனாகி பானபத்திரரை அழைத்து, நீ ஏமநாதரோடு பாடுவாயாக என்று கட்டளை விட்டார் அந்த சோமநாதர். அதாவது இந்த வரவண பாண்டியன் கட்டளை. அதற்கு பானபத்திரன் சோமநாதர் திரு அருளாலும் என் கருணையினாலும் ஏமநாதன் இசை போட்டியில் வென்று அவன் செருக்கை அடக்குவேன் என்றார். அந்த யாரு? அந்த பானபத்திரன். ஓம் நமச்சிவாய. ஒரு நாள் அந்த ஒரு போட்டி ஆரம்பமாகிறது. ஏமநாதர் மாணவர்கள் கலைப்பிடிப்பதெல்லாம் என்ன இருக்கிறாங்க, பல இடங்களுக்கெல்லாம் சேர்ந்து இசை பாடி இருக்கின்றார்கள். அந்த இசையை பாடும் பொழுது அவர்களெல்லாம் வீதிகளை பாடும் பொழுது கேட்டு வியப்புற்று அந்த இசையிலே அவர்களும் எல்லோரும் மயங்கியிருக்கின்றார்கள். அந்த ஏமநாதனுடைய பாடல் மாறி இருக்கின்றது என்று எல்லோரும் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். எல்லோரும் புகழ்ந்திருக்கின்றார்கள். எப்படி இந்த பானபத்திரன் ஜெயிக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. அந்த நேரத்தில் அது சோமநாத பெருமானை, மதுரையிலே இருக்கின்ற சோமநாத பெருமானை விறகு சுமக்களோ வேடத்திலே போன்று ஏமநாதன் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து தங்கி சுமையை இறக்கி இருக்கின்றார். அந்த திண்ணையிலே இருந்து நாதம் வெளிவந்தது. நீ யார் என்றான். அதற்கு விறகு சுமையாளர், அதாவது விறகு வெட்டியாக வந்திருக்கின்றார் அல்லவா அந்த ஈசன். நீ யார் என்று கேட்க, நான் பானப்பட்டருடைய அடிமை, உங்களுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவருடைய சீடன் என்று இருக்கின்றார், அவருடைய அடிமை என்று இருக்கின்றார் என்றால் பாருங்கள். அவரிடம் இசை கற்கும் மாணவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எனக்கு பாடவே வராது என்று என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுதே பூண்டேன் என்றார். இந்த விறகு வெட்டியாக நான் மாறிவிட்டேன் என்றார். ஏமநாதன், அப்பா நீ முன்பு பாடிய
பண்பினை பாடலினுடைய பண்ணையை யாழை இடத்தொழில் சாட்சி சுருதி கூட்டி பாடல் தொழில் குற்றங்கள் சிறுதும் சித்திரமோடு இருந்ததப்பா என்று அவருடைய பாடல்களெல்லாம் எவ்வளவு சிறிதுமே இன்றி குற்றங்கள் இன்றி சித்திரம் போல் மிக அருமையாக எளிமையாக இருந்தது என்று உனையும் உள்ளத்தையும் ஒழுக்குமாறு இருந்தது என்று அப்படி பாடியிருக்கிறாயப்பா என்று சொல்லியிருக்கின்றார். அந்த இசையை கேட்கும் பொழுது ஈசன் பாடுகிறார் அல்லவா, அந்த இசையை கட்டும் மரங்களும் அசையாமல் கடலும் ஓசை எழுப்பவில்லை, அலை எழுப்பவில்லை, அழிவுகளும் ஆறுகளும் புரண்டு துள்ளவில்லை, உயிர்கள் எல்லாமே சித்திரம் போல் அசைவற்று நின்றுவிட்டது என்றால் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பாடல் சோமசுந்தர கடவுள் யாருக்காக, அந்த பாணப்பத்திரருக்காக, அந்த பாண்டிய நாட்டிற்காக இந்த ஏமநாதனை ஜெயிப்பதற்காக இது பாடி முடித்திருக்கின்றார். தாமரை மலர்ல பிரம்மன் அங்கிருந்து கொண்டு திருவடிகளை தலைந்து அதை இனிமையாக ரசித்து இருக்கிறார். பார்க்கடலே இருக்கின்ற திருமாவளவ கடலில் உடவனாக இருக்கக்கூடிய நல்ல இசையை கேட்டு மகிழ்ந்து இருக்கின்றார். இந்திரன் தந்து கிடைத்த கண்போல் உங்கள் முழுவதும் செவிகளை சென்றேனே என்று பல செவிகள் இருந்தால் எவ்வளவு பெற்றிருப்பேன் என்று அவன் இந்திரன் சொல்ல, இப்படி என்ன எல்லோரும் ஆட்சியிருக்கின்றார்கள். அந்த பாடலை யமநாதன் இசைகளை மயங்கி இருக்க பானபத்திரன் அடிமை வந்த சிவபெருமான் பிறகு சுமையோடும் மறைந்து விட்டார். ஓம் நம சிவாய. பின்னர் ஏமநாதன் பானபத்திரனால் தள்ளப்பட்ட இளவன் இசை இவ்வாறு இருக்கின்றது, அவனுடைய இசை எவ்வாறு இருக்குமோ என்று நினைத்து இரவோடு இரவாக தன்னுடன் வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு வழியாக செல்ல தானும் வடக்கு செய்ய நோக்கி ஓடியே விட்டான் அந்த பானபத்திரன். பாருங்கள், இசைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றது. அது ஈசன் பாடும்பொழுது கேட்கவா வேண்டும். அப்படிப்பட்ட இசையிலே மயங்காதவர் யார் இருக்கிறார்? ஈசையிலே மயங்குவார். அன்றிரவு பானபத்திரர் கனவிலை சிவபெருமான் நிகழ்ந்ததை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். பானபத்திரத்தின் மூலவருவம் போற்றும் இயல்பனே என்று பொருட்டு என் திருமொழி விறகு சுமந்தாயோ என்று வருந்தி துதித்து வரவணனை அடைந்தாராம். ஓ நமச்சிவாய. வரவன் நடந்து தேடியெல்லாம் நன்கு அறிந்து பானபத்திரனின் அன்பை முழுவதுமானுடைய திருவருளை வியந்து புகழ்ந்து துதித்திருக்கின்றார்கள். பானபத்திரனுடைய பகைவரான ஆடை பல வகையான ஆடைகளை அணிந்து கொடுத்து அந்த வரவள பாண்டியன் கொடுத்து சிறப்பித்திருக்கின்றார். அன்று தொட்டு சோமசுந்தர பெருமானை பாடுவதிலே கடமையாக நான் கொண்டிருக்கின்றேன் என்று பானபத்திரன் பாண்டியனிடம் கூறி அனுப்பியிருக்கின்றார் என்றால் வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு விறகு சுமந்து பானபத்திரனையும் காப்பாற்றி பாண்டிய நாட்டினுடைய பெருமையும் காத்து அழுந்து விறகு வச்சு ஏமனாதனுடைய சேர்க்கையும் அடக்கி இருக்கின்றார் என்றால் சிவபுராணத்திலே, அந்த திருவிளையாட புராணத்திலே இதுவும் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாட புராணம் நமக்கு கிடைத்தது நம் செய்த பாக்கியம் என்று நாம் கருத வேண்டும். இப்படி 64 திருவிளையாட புராணங்கள் தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட திருவிளையாட புராணங்கள் எல்லாம் நாம் அறிந்து புரிந்து ஈசனை வழிபட்டு நமக்கும் ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு ஈசன் விடமாட்டாரா என்று அவரை வணங்கி நாம் பெருமை பெறுவோம், புகழ் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த திருவிளையாட புராணம் கதையை கொண்டு நாம் விறகுவத்தியாக வந்து சிவனை போற்றுவோம், புகழ்வோம், துணிப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த சிறிய ஆன்மீக ஒளியை முடித்துக் கொள்கிறேன். திருவிளையாட புராணம் ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. இதை உங்களுக்கு அருளியவர் சிவயோகி சதாசிவசி அல்லது யோகி சிவாகி. ஓம் நமச்சிவாய.
சிவம்.